2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பின் உச்சத்தை தொட்டிருக்கிறது. சென்னை திமுகவின் கோட்டை என்பதுதான் வரலாறு. எம்ஜிஆர் காலத்திலும் கூட அதை உடைக்க முடியவில்லை, அசைக்க முடியவில்லை. ஜெயலலிதாவால் கூட அதை சாத்தியப்படுத்த முடியவில்லை. இந்த முறை புதிய வரவாக விஜய் வந்திருப்பதால் அவருக்கு சென்னையில் செல்வாக்கு அதிகம். அதனால் திமுக கோட்டை இனி தாவேகா கோட்டையாக மாறும் என்று கூறி வருகின்றனர் தாவேகா தொண்டர்கள். அதோடு அக்கட்சியின் தலைவர் விஜய் சென்னையின் முக்கிய தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் களமிறங்க போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விஜய் பயந்து பெரம்பூரை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி விடுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் அதிமுக அத்தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்கிவிட்டது. திலகபாமா வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் நிற்கப் போகும் பெரம்பூர் தொகுதியில் திமுகவை நேரடியாக களமிறங்குகிறது. விஜய்க்கு போட்டியாக ஆர் டி சேகரை வேட்பாளராகவும் அறிவித்திருக்கிறது திமுக. எனவே போட்டி திமுக வெர்சஸ் தாவேகா என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் பெரம்பூர் தொகுதியில் 50 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் மற்றும் நாடார் சமூகத்தினர் நிறைந்த தொகுதி பெரம்பூர். 1952 முதல் 2021 வரை அதிமுக 2 முறை மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில். அதிலும் 2016 தேர்தலில் வெறும் 400 சொச்சம் வாக்குகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதிலும் வெற்றி பெற்ற வெற்றிவேல் டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்தவர் என்பதால் கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி அவரது பதவியும் பறிக்கப்பட்டது. 2019 இடைத்தேர்தலில் திமுக சார்பில் ஆர் டி சேகரை களமிறக்கியது திமுக. ஆர் டி சேகர் திமுகவிற்காக இளம் வயது முதலே உழைத்து வருபவர். திமுக மாநில மாணவர் அணி துணை செயலாளராக இருந்த சேகரால் அரசியலுக்கு வந்தவர்தான் ஆர் டி சேகர். சேகர் மூலம் துரைமுருகனின் பார்வை இவர் மேற்படுகிறது. அவரது சிஷ்யராகவே மாறிப்போனார் ஆர் டி சேகர். 1988 எழும்பூர் பகுதி மாணவர் அணி அமைப்பாளராக தனது பயணத்தை தொடங்கிய சேகருக்கு கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கிறது. திமுகவில் வடசென்னை மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர், வடசென்னை இளைஞர் அணி செயலாளர், மாமன்ற கவுன்சிலர், பெரம்பூர் தொகுதி பகுதி செயலாளர், வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்திருக்கிறார் ஆர் டி சேகர். எழும்பூரில் இருந்தவர் பெரம்பூருக்கு போனதற்கும் காரணம் இருக்கிறது. மத்திய சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த பருதி இளம்வழுதி சேகரை ஏற்றுக்கொள்ளாததால் பெரம்பூர் தொகுதிக்கு மாறினார் அவர். அப்போது முதல்தான் அவருக்கு வடசென்னையை சுற்றி பொறுப்புகள் வழங்கப்பட்டன. பெரம்பூர் தொகுதி என்பது வியாசர்பாடி, கொடுங்கையூர், எருக்கஞ்சேரி உள்ளிட்ட பல பகுதிகளை அடக்கிய பெரிய தொகுதி. ஆனால் அத்தனை சந்து பொந்துகளும் சேகருக்கு அத்துப்படி. தன் வாழ்நாளில் பாதியை இப்பகுதிகளிலேயே கழித்தவர் என்பதால் அவருக்கு அத்தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் தெரியும். மக்கள் மத்தியிலும் சேகருக்கு செல்வாக்கு அதிகம். அதிமுக தான் ஆளுங்கட்சி எனும் போதும் 2019 இடைத்தேர்தலில் அவர் வாங்கிய வாக்கு அதைத்தான் சொல்லியது. பதிவான 1.89 லட்சம் வாக்குகளில் சுமார் 1 லட்சம் வாக்குகள் சேகருக்கு விழுந்தன. அதிமுகவுக்காக போட்டியிட்டவருக்கு 38,000 வாக்குகள் மட்டுமே விழுந்தன. 2021 தேர்தலிலும் அதேதான். சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் ஆர் டி சேகர். இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் சேகரின் செல்வாக்கு பெரம்பூரில் என்ன என்பதை. வியாசர்பாடி பகுதியில் 192 புதிய வீடுகள், மூர்த்திங்கர் பகுதியில் 648 புதிய வீடுகள், கலைஞர் நூலகம், விளையாட்டு மைதானங்கள், கல்யாணபுரத்தில் 5 கோடி மதிப்பில் பள்ளி கட்டடங்கள், சத்தியமூர்த்தி பூங்காவை சீர் செய்தது, குடிநீர் ஆர்ஓ பிளான்டை சீரமைத்தது, வியாசர்பாடி, பெரம்பூர் உள்ளிட்ட மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதிகளில் தாக்கடை குழாய்கள் அமைத்தது, சிறு மழைக்கே தண்ணீர் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து வடிகால் பணிகளை செய்தது, மிக மோசமான சாலைகளை சீரமைத்தது என்று பல்வேறு பணிகளை செய்து கொடுத்திருக்கிறார் சேகர். கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகத்தினருக்கு மயானம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று ஆளுக்கு 3 ஏக்கர் ஒதுக்கீடு செய்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட அதை திறந்து வைத்திருக்கிறார் ஆர் டி சேகர். தொகுதி நல பணிகளை செய்கிறார் என்பது அடுத்தது. ஆனால் தொகுதி மக்கள் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபர். கடும் மழைகளின் போதும், வெள்ளம் மற்றும் புயல்களின் போதும் களத்தில் நின்று நிவாரணப் பொருட்களை கொடுப்பவர், நிவாரண பணிகளை மேற்கொள்பவர். தொகுதியில் நல்ல பெயர் வாங்கியதால் தான் 3வது முறையாக அவருக்கு வாய்ப்பை அளித்திருக்கிறார் ஸ்டாலின். பொதுமக்களே கூட